சாயங்காலம் 3:30 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. 3:30 வந்துடுவாங்க. வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம அரியலூர் குன்னம்லேருந்து அங்கே அந்த ஜங்ஷனில் இது பண்ணிட்டு சார், அங்கேருந்து பெரம்பலூர் ரூட்டு ப்ராப்ளம் இல்லாமல் பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிக்கிறோம். பல வெள்ளை சட்டைகளுக்கு நடுவே பரபரப்பாக என்ட்ரி கொடுத்த தாவிக பொதுச் செயலாளர். தளபதி விஜய்க்காக எப்படி இறங்கி வேலை செய்யறாரு? பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காதுன்னு உறுதியளித்த புசி ஆனந்த். ப்ராப்ளம் இல்லாமல் பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிக்கிறோம். வாலண்டியர்ஸை எப்படி அவங்க பண்ணணுமோ அது எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவரு பல்வேறு மாவட்டங்கள்ல பிரச்சார சுற்றுப்பயணம் செய்ய இருக்காரு. அதுபடி வர 13ஆம் தேதி திருச்சியில தொடங்கி அரியலூர், பெரம்பலூர் இப்படின்னு 3 மாவட்டங்களுடைய முக்கியமான இடங்கள்லயும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்காரு. குறிப்பா பெரம்பலூர் குன்னம் பேருந்து நிலையம், பெரம்பலூர் காமராஜர் வளைவு பகுதியில நடிகர் விஜய் அவரு பிரச்சாரம் செய்யவும் இருக்காரு. அதற்காக தான் புசி ஆனந்த் அவரு பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஆதர்ஸ் பசேரா கிட்ட அனுமதி கடிதத்தையும் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடிதத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளை தெளிவா படிச்சு பிரச்சாரம் எங்க இருந்து தொடங்கி எங்க முடியும் அப்படிங்கறத தெளிவாவும் சொல்லியிருக்காரு. மேலும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம கண்டிப்பா நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு உறுதியும் அளிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து தாவிகாவுடைய மாவட்ட மாநில தொண்டர்கள் இப்படின்னு 100க்கும் மேற்பட்டோர் உடன் இருந்திருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோ GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னவர்ஸ்.